சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாதிக்கு மேல லாபம் கொடுக்கக்கூடிய 3 முக்கியமான தொழில்கள பத்தி பார்க்க போறோம். அதுல முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த காய்கறி தொழில பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல் நண்பர்கள் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் நான் இதுவரைக்கும் எந்த தொழிலுமே பண்ணல. அதனால ஃபர்ஸ்ட் டைம் நான் சூஸ் பண்ணும்போது இந்த காய்கறி தொழில ஆரம்பிக்கலாமா? அப்படின்னும் கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே மற்ற தொழில்கள் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு லாபம் கிடைக்கல. நீங்க சொல்ற மாரி இந்த காய்கறி தொழில் நான் ஆரம்பிச்சா எனக்கு நல்ல லாபம் கிடைக்குமா? நான் சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் நான் இந்த தொழில் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நீங்க சொல்ற அளவுக்கு எனக்கு லாபம் கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம்? அப்ப நான் இந்த தொழில வேறு விதமா எப்படி பண்றது? அப்படிங்கிற மாரியும் கேட்டிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே நீங்க கேட்ட கேள்விகள் அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்மளோட சேனல்ல பல வீடியோக்கள் மூலியமா நான் பதில் சொல்லியிருக்கேன். இந்த மாரி தனிப்பட்ட முறையில நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது, மேபி உங்களுக்கு அந்த கருத்துக்கள் எல்லாமே சேராம இருந்திருக்கலாம். ஆனா, என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னோட சேனல் மூலியமா எனக்கு தெரிஞ்ச அந்த தொழில் அனுபவங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த மாரி வீடியோக்கள் நான் இந்த மாரி சின்ன சின்ன தொழில்கள பத்தி எல்லாத்தையுமே ஒவ்வொரு வீடியோவா நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில என்னோட கடையில காய்கறி தொழில் மூலியமா நான் எந்த அளவுக்கு சம்பாரிச்சேன் அப்படிங்கிறத பத்தி தான் நம்முடைய பழைய வீடியோக்கள்ல நான் பல டைம் சொல்லியிருக்கேன். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த காய்கறி மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் மார்க்கெட்டு. இதே மாரி மார்க்கெட்டு தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டங்கள்லயும் ஒவ்வொரு மாவட்டத்தோட தலைமை இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஹோல்சேல் மார்க்கெட்டு எல்லா ஊர்லயுமே இருக்கு. எங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேடுறத விட, உங்களோட மாவட்டத்தோட தலைமை இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மிக முக்கியமான ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் இருக்கு. அங்கிருந்து தான் பார்த்தீங்கன்னா, உங்களோட மாவட்டத்துக்குள்ளேயே சின்ன சின்ன ஊர்களுக்கு எல்லாத்துக்குமே வாங்கிட்டு போறதும் இருக்கு. சில பேர் டிவிஷனா பிரிச்சு எடுத்துட்டு போயி, அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் விலைக்கு விக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாரி உங்களோட ஏரியால எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க தேடுங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்க வாங்குனா மட்டும் தான், இந்த மாரி ஒரு சில முக்கியமான தொழில்கள் மூலியமா கிட்டத்தட்ட பாதிக்கு மேல உங்களால மிகப்பெரிய அளவுல லாபத்தை ஈட்ட முடியும். காய்கறி தொழில பொறுத்தவரைக்கும், இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த இடத்துல நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். இந்த இடத்துல நான் வாங்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு 80% எல்லாம் எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு. உதாரணமா நான் ரூ. 100க்கு விக்க வேண்டிய ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் கிலோவே வெறும் ரூ. 20க்கு வாங்குவேன். ரூ. 20க்கு வாங்கி என்னோட கடையில நான் ரூ. 100க்கு வித்திருக்கேன். அப்ப எனக்கு ரூ. 80 லாபமாவே கிடைச்சிருக்கு. இந்த மாரி ஒவ்வொரு பொருளையுமே பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்தத விட மிகப்பெரிய அளவுல நான் லாபத்த தான் சம்பாரிச்சிருக்கேன். இந்த தொழில் பொறுத்தவரைக்கும் நாம வாங்குற இடத்த பொறுத்து தான் நமக்கு மிகப்பெரிய அளவுல லாபத்தையே ஈட்டி குடுக்கும். இதே மாரி தான் உங்களோட ஊர்ல நீங்க எங்க வாங்கணும்னு தேடுங்க. கண்டிப்பா நான் சொன்ன மாரி உங்களாலயும் சம்பாதிக்க முடியும். அடுத்து 2வதா நம்ம பார்க்க போறது. ஏன்னா, இந்த தொழிலும் பார்த்தீங்கன்னா, மிக அதிக அளவுல டிமாண்ட் இருக்கக்கூடிய சொல்லப்போனா பெரிய பெரிய சிட்டிகள்ல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பூக்களுக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு இருக்கு. இந்த பூக்கள் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெறையா பொக்கேஸ் பண்றதுக்கும், ஃப்ளவர் ஷாப் வைக்கிறதுக்கும், சில பேர் இந்த மாரி ஃபங்ஷன்ஸ ஆர்கனைஸ் பண்றதுக்கும், டெக்கரேட் பண்றதுக்கும், இதுக்காக தான் இந்த மாரி பொருள்கள எல்லாத்தையுமே வாங்குவாங்க. இதுக்கு மட்டும் தான் இது பயன்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, கிடையாது. இன்னும் பல தேவைகளுக்கு இத பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா, உங்களோட ஊர் எது? உங்களோட ஊர்ல இந்த மாரி பூக்கள நீங்க வாங்க முடியுமா? முக்கியமா நான் ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப 10 நாளைக்கு முன்னாடி கூட என்னோட ஊர் நாமக்கல்ல என்னோட சொந்த இடத்துல சொந்தமா ஒரு ஃபங்ஷன் நான் நடத்தும்போது, இந்த பொருள்கள வாங்கி, இந்த பூக்கள் நம்ம ஊர்ல இம்போர்ட் பண்ணி, இது மூலியமா நம்ம பிசினஸ் பண்ணா நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மார்க்கெட்ல இந்த இடத்துல வெறும் ரூ. 100க்கே பூக்களோட பண்டல் எல்லாம் வாங்கி பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு விலை கம்மியா இருந்த இந்த ஒரு பண்டல் விலை அதிகபட்சமாவே பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்ல ரூ. 200க்கு மேல போறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா,
அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்னோட ஊரில் நான் இறக்கும்போது ஒரு நார்மலான சின்ன பண்டலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆரம்ப விலையே ரூ. 200 மேலே தான் இருக்குது. நார்மலாகவே ஒரு சின்ன பண்டலே எந்த அளவுக்கு விற்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இதில் வந்து பிரம்மாண்டமாக மிகப்பெரிய பண்டல்கள் இது எல்லாமே இந்த மார்க்கெட்டில் விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும்போது ஏன் அந்த இடத்துல மட்டும் விலை அதிகமாக கிடைக்குதுன்னு யோசிக்கும் போது தான் இந்த மாதிரி இடங்கள்ல இதோட தேவை அதிகமாக இருக்கோ இல்லையோ ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய சிட்டி. இந்த இடத்துல வாங்குறவங்க ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறவங்க ஆர்கனைஸ் பண்ணுறவங்க டெக்கரேஷன் பண்ணுறவங்க ரொம்ப அதிகம். அதனால் இதோட தேவை எப்படி இருந்தாலும் எவ்வளோ வாங்கினாலும் இது தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கிராமங்கள் மற்ற மாநகராட்சிகள் மற்ற நகராட்சிகள் இந்த மாதிரி ஒரு சில ஊர்கள் பெரிய சிட்டி கோயம்புத்தூர் மதுரை சென்னை சேலம் திருச்சி இந்த மாதிரி பெரிய மாநகராட்சிகளை தாண்டி வெளியில் போகும்போது இந்த பூக்களோட தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல சேல் பண்ணுற வியாபாரிகள் வாங்கி கொடுக்குற நபர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரூ. 100 விற்கிற பண்டல் அந்த இடத்துல ரூ. 300 விற்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாமே ஒரு பண்டலுக்கு வெறும் ரூ. 10 ரூ. 20 அப்படிங்கிற கணக்கில் தான் வரும். அப்படி பார்த்தாலும் கூட இந்த இடத்துல வேற யாராலையுமே வாங்கி தர முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சதுனால தான் தெளிவான ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் கிட்டத்தட்ட ரூ. 150 அதிகபட்சமாக விற்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட ரூ. 300 விற்கிறாங்க. பாதிக்கு மேலே எந்த அளவுக்கு லாபம் வச்சு விற்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால் ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிக்க முடியும். இதை வந்து இந்த 10 நாளைக்கு முன்னாடி என்னோட அந்த பர்சனல் ஃபங்க்ஷனுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணும்போது தான் இதை நான் தெளிவாகவே புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா பார்த்துக்குங்க, இந்த மாதிரி பூக்கள் சம்மந்தப்பட்ட தொழில்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் இந்த மாதிரி முக்கியமான சிட்டிகளை தவிர்த்துட்டு வெளியே போய் பார்க்கும்போது எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குன்னு பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாதிக்கு மேலே கிட்டத்தட்ட 70-80% லாபம் கொடுக்கக்கூடிய தொழிலில் மிக முக்கியமான இரண்டாவது தொழில். அடுத்து மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற தொழில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குற பிளாஸ்டிக் தொழில் தான். இந்த தொழிலை பற்றி சொல்லணும் அப்படின்னாலும் தயாரிப்பு செலவு அப்படிங்கிறதே ஒவ்வொரு பொருளோட சைஸை பொறுத்து ஆரம்ப விலையே வெறும் ரூ. 5 கூட ஆரம்பிக்குது. இந்த மாதிரி எந்த பொருள் எடுத்தாலும் தயாரிப்பு செலவுக்கான விலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதை இங்கிருந்து வாங்கிட்டு போய் சேல் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட சில இடங்களில் ரூ. 50 விற்கிறாங்க. சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 70 ரூ. 80 விற்கிறாங்க. சில இடங்களில் ரூ. 100 சில இடங்களில் ரூ. 150 விற்கிறாங்க. ஆனால் தயாரிப்பு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப விலையே ரூ. 10 ரூ. 15 ரூ. 20 இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்குற இப்போ இந்த பெரிய பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பு விலையே வெறும் ரூ. 20 30 தான் வரும். இதோட மார்க்கெட் விலை பார்த்தீங்க அப்படின்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா தயாரிப்பு விலை ரூ. 20 30 இருந்தாலும் கூட நார்மலான இந்த மாதிரி ரோட்டோர கடைகளோ இல்லை சைக்கிளில் வந்து விற்கிற இந்த மாதிரி வியாபாரிகள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 20 30 தயாரிப்பு விலையில் இருக்கிற இந்த பொருள்களோட விலை எப்படி பார்த்தாலும் ஒரு ரூ. 60 70 இருக்கும். இதே ஒரு சூப்பர் மார்க்கெட்டு பிளாஸ்டிக் ஹோல்சேல் கடைக்கு போனீங்க அப்படின்னா இந்த நபர் சேல் பண்ணுற விலையோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தான் முன்ன பின்ன இருக்கும். இதே பெரிய சூப்பர் மார்க்கெட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரூ. 150 மேலே தான் இருக்கும். ஏன்னா ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இதில் இன்க்ளூட் பண்ணி முக்கியமாக லாபம் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வியாபாரமே செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆக மொத்தம் நமக்கு ஒரு 70% 80% லாபம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் பொருள் மூலிமா நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் லாபத்தை ஈட்ட முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த 3 தொழில்களுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு தொழில்கள் தான். ஆனால் இந்த 3 தொழில்களுமே தயாரிப்பு விலையோ உற்பத்தி விலையோ ரொம்ப கம்மி தான். நாம் இதை சேல் பண்ணும்போது நாம் எதிர்பார்க்குற அந்த 60% 70% 80% லாபம் அப்படிங்கிறது தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றின மாற்று கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.